என்னம்மா ட்ரெஸ் துவச்சி வச்சிருக்க? காலர்ல அப்படியே அழுக்கு இருக்குமா? துவைக்க முடியும்னா சொல்லிடுமா, இனிமே நானே துவைச்சிக்கிறேன். சும்மா துவைக்கிறேன்ற பேர்ல நினைச்சு வச்சுட்டு இருக்கேன். சே, அம்மா மேல சும்மா தேவையில்லாம கோவப்படுறோம்னு நினைக்கிறேன். இனிமே கோவமே படக்கூடாது. அம்மா, கப்பு எடுத்துட்டியாமா? என்ன சாப்பாடு? உப்மாடா. ப்ரோ, எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ வாயில என்னடா வச்சிருக்க? ஏன்டா காசு கொடுத்து வாங்கி சாப்பிடறா? ஏன்டா அப்படி இருக்க? ஏய், பாத்ரூம் வந்து கழுடா. ஒரு செலிபிரிட்டியை போயிட்டு இந்த 2 பாத்ரூம் சேர்த்து கழுவு. ஐயோ, என்ன உள்ள வந்துச்சு? இன்னைக்கு நடத்தின படம் நாளைக்கு டெஸ்டா. நாளைக்கு யாராச்சும் டெஸ்ட் எழுதல, நாளைக்கு ஃபுல்லா முட்டி தான். நான் மறக்க மாட்டேன். ஓகே சார். A few moments later. ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை செய்யி. The next day. டெஸ்ட் படிச்சிட்டியா? படிக்கிறேன். நான் படிச்சிட்டேன்டா. சார் உண்டா? சார் குட் மார்னிங் சார். சிடம் சார், டெஸ்ட் சொல்லிருந்தீங்க சார் இன்னைக்கு. டெஸ்ட்லாம் வேணா, வாங்க பாடத்துக்குள்ள போலாம். அதான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு வாரம் லீவ்ல ஜாலியா இருக்கும். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நில்லுங்க. என்னது சார்? பிசிக்ஸ் சார் ரெக்கார்ட் எழுதிட்டு வர சொல்லியிருக்காரு. இந்த லீவில் எழுதிட்டு வந்துடுவீங்களா? பிசிக்ஸ் ரெக்கார்டா? பிசிக்ஸ் மட்டும் தானே? சரி, ஓகே சார். அப்புறம் கெமிஸ்ட்ரி மேம் சொல்ல சொன்னாங்க. கெமிஸ்ட்ரியுமா? 14 சால்ட் இந்த லீவில் எழுதிட்டு வந்துடுவீங்களா? 14 சால்ட்டுமா? சரி, ஓகே சார். அப்புறம் நம்ம பயாலஜி ரெக்கார்டு மட்டும் எழுதிட்டு வந்துடுங்க. பயாலஜிமா? டயக்ராமும் வரைய வேணாம், பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிட்டு வந்துடுங்க. இல்ல சார், இதுக்கு நீங்க பேசாம ஸ்கூலே வச்சுக்கலாமா சார்? எதுக்கு சார் லீவ் விடுறீங்க? டிவில உட்காந்து எழுதுறதுக்கா? ஓ அப்படியா? இல்ல சார், எங்களாட்டலாம் எழுதிட்டு வர முடியாது. அவன் மட்டும் தானா இல்ல நீங்களுமா? இல்ல சார், லெபரேட்டரி பென்சில் எங்க இருக்குன்னு கேட்டா அதான் சார் கடையை சொன்னேன். அதான் சார் எனக்கும். அப்படி கிளம்புங்க. இல்ல சார், என்னாட்டலாம் எழுதிட்டு வர முடியாது. ஏய், பயாலஜி பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னால? ஆமா சொன்னீங்க. இப்ப என்ன பண்ணும்? பிரிண்ட் அவுட்டுக்கு பதிலா வரைஞ்சிட்டு தான் வரேன். அப்படின்னா உன்னோட இன்டர்னல் மார்க் 0. அவ்வளவுதான். நம்ம அக்கா, ஸ்ரீ கணபதி தனசக்தி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 8ஆம் தேதி பிள்ளையார் வாங்கி ஊர்வலம் செல்கிறது. அதுக்கு வீட்டு வரியாக ரூபாய் 300 வசூல் செய்கிறோம். நாளைக்கு வாப்பா. ஸ்ரீ கணபதி தனசக்தி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 8ஆம் தேதி விநாயகர் வாங்கி ஊர்வலம் செல்கிறது. அதுக்கு நாளைக்கு வாங்க. அக்கா, ஸ்ரீ கணபதி தனசக்தி விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு அக்கா நாளைக்கு. தம்பி ஒருத்தி. சார். ஏய், நீ ராஜ்குமார் தானே? ஆமா சார். குட் மார்னிங் சார். நம்ம கடை தான் சார் இது. அப்பவே சொன்னேன் படின்னு. லாஸ்ட் 15 உட்காந்துட்டு அரட்டை அடிச்சிட்டு இப்போ டீ கடை போட்டிருக்கா பாத்தியா? ஏய், விக்கி தெரியுமா? நம்ம கிளாஸ் டாப்பர். இந்நேரம் அவன் என்ன லெவலில் இருப்பான் தெரியுமா? சார் குட் மார்னிங் சார். ஏய், நீ விக்கி தானே? ஆமாம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்பா. இந்தாங்க சார், டீ குடிங்க சார். ஏ விக்கி, அப்புறம் என்ன வேலை பார்க்குற? சார் நம்ம ராஜீவில் தான் சார் வேலை பார்க்குறேன். தீபாவளிக்கு எனக்கு ட்ரெஸ்ஸு காசு வேணும், வெடிக்கு காசு வேணும், கூலிங் காசு வேணும், ஷூக்கு கூட காசு வேணுமா? வாங்கி தெரியாமா? எப்பமா வாங்கி தரேன்? எனக்கு வேணுமா? சரி, அப்பா வரட்டும், வாங்கி தரேன். இந்தாம்மா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துங்க. தங்கச்சி வெடிக்கிட்ட வாங்கி கொடுத்துருமா. சரி, வரமா. தம்பி, நீ ட்ரெஸ் எடுத்துக்கலையாப்பா? இல்லம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா பொறுமையா வாங்கிக்கிறேன்.